புது நம்பர் இருக்கு. ஹலோ, யாரு? யாரு பேசுறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறாங்கங்கிறது தான் முக்கியம். ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கீங்களே உங்க அக்கா குழந்தை, இப்ப அது என்கிட்ட தான் இருக்கு. டேய், யாரா நீ? குழந்தை நீ தான் வச்சிருக்கியா? குழந்தை எப்படி உன் கைக்கு வந்தது? அந்த டீடைல்லாம் உனக்கு எதுக்கு? குழந்தை வேணுமா வேணாமா? அட பாவி, குழந்தை எங்கடா வச்சிருக்க? பாவண்டா, அது பச்சை குழந்தை. 2 நாளா தாயை பிரிஞ்சு பசியும் பட்னியுமா இருக்கும். உனக்கு கொஞ்சம் கூட ஈர இறக்கமே இல்லையா? ஏய், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு, அதுக்கு நான் கேரண்டி. சரி, இப்ப உனக்கு என்னதான் வேணும்? குழந்தைய எங்ககிட்ட கொடுத்துரு. குழந்தைய பார்க்காம எங்க அக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. சொல்லு, இப்ப குழந்தை எங்க? இத பார், உனக்கு குழந்தை பத்திரமா வேணும்னா 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வர. என்னது, 1 லட்சமா? என்னடா மிரட்டறியா? நான் எதுக்குடா உனக்கு பணம் கொடுக்கணும்? பணம் இல்லாம குழந்தைய கொடுக்கறதுக்கு நாங்க என்ன லூசா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு கூலி வேணா? என்னது, குழந்தைய கடத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா. பாவி, இப்பவே இந்த நம்பரை போலீஸ்ல கொடுத்து உன்னை உள்ள தள்ளுறேன். ஓ அப்படியா? நீ போலீஸ்க்கு போன் பண்ணா உன் அக்காவோட குழந்தை பணமாயிடும், ஓகேவா? ஐயோ, இல்ல. போமா போ, போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களோட வந்து குழந்தையோட பணத்தை எடுத்துட்டு போ. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. நீ சொன்ன மாதிரி நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன். குழந்தை எதுவும் பண்ணிடாத. சரி சரி, குழந்தைய நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க கேட்ட மாதிரி 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வா. இப்போ அவ்வளவு பணம் உடனே என்கிட்ட இல்லையே. பணம் இல்லன்னா என்ன, வீட்ல நகை இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா. இத பார், மறுபடியும் சொல்றேன், புத்திசாலித்தனமா போலீஸ்க்கு தகவல் சொல்லணும்னு நினைச்ச உன் அக்கா குழந்தையோட பணத்தை தான் எடுத்துட்டு போவ நீ. ஷோ, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன், தனியாவே வரேன். நான் எங்க வரணும்னு சொல்லு. கரெக்டா 7 மணிக்கு வந்துடணும். வா நந்தினி. அத்தை, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா திடீர்னு கோவிலுக்கு? அது அது பழைய வேண்டுதல் அத்தை, மறந்தே போயிட்டேன். நான் குழந்தை உண்டானா அம்மனுக்கு நெய் விளக்கு போடுறதா வேண்டிட்டு இருந்தேன். இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. நல்லதுதான், இரு நானும் வரேன். இல்ல அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வர்றதுல என்னம்மா சிரமம்? தனியா எதுக்கு போகணும்? துணைக்கு நானும் வரேனே. அத்தை, நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்க எதுக்கு வெயில் எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு? நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, போயிட்டு வா, நான் உனக்கு ஜூஸ் போட்டு வைக்கிறேன். சரி அத்தை, போயிட்டு வந்துடுறேன்.
சரிங்க மேடம். ஆட்டோ ஆட்டோ அண்ணே, தாம்பரம் பக்கத்துல இருக்கிற முடிச்சூர் வரைக்கும் போகணும். 350 ரூபா ஆகுமா? பரவாயில்லண்ணே, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. உட்காருமா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. போயிடலாமா? அண்ணா சீக்கிரம் போங்கண்ணே. சரிம்மா. கொஞ்சம் குறுக்கு வழியா பார்த்து போங்களேன். ஆ ஆ. அவளை பார்த்துட்டீங்கல்ல? ம். அவளை ஃபாலோ பண்ணி ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து மடக்கி அடிக்கணும். அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆனா அவ வயித்துல இருக்கிற கரு மட்டும் கலையணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அடிக்கிறது திட்டம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு ஏதாவது ஆச்சுன்னா உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப கேஷுவலா அடிக்கணும். சரியா? சொல்லிட்டீங்களா மேடம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலையே படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தூசு மாதிரி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய் வாங்கடா. நந்தினி, இன்னைக்கு உன் வயித்துல இருக்கிற கரு க்ளோஸ். என்னங்க இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? அங்க பார். மாமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்ப? மாலதி, அங்கே நில்ல. இதுக்கு எதுக்கு தைரியம்? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன பயம்? உண்ட வீட்ல ரெண்டுக்கு செஞ்ச உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? மரியாதையே போயிடு, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். என்ன பேசுற நீ? எந்த தப்புமே பண்ணாம ஜெயிலுக்கு போய் அடி உத வாங்கிட்டு இப்ப ஜாமீன்ல வெளியில வந்திருக்கேன். நாக்கு செத்து போய் வந்தவனுக்கு வாய்க்கு ருசியா கறி மீன் சமைச்சு போடுறத விட்டுட்டு இப்ப உள்ள வர்றவன வராதுன்னு சொல்றியே, என்ன மனுஷனி? சீ, உனக்கு இப்படி பேச வெக்கமா இல்லப்பா? பெத்த புள்ளைய கடத்திக்கிட்டு போய் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கியே, உன்னை யாருப்பா உள்ள விடுவாங்க? ஐயோ அத்தை, அவதான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, எல்லாம் அந்த ஏஜென்டோட வேலைன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் ஜாமீன்ல வெளியில விட்டுட்டாங்க. என்ன உள்ள வச்சதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்டாருன்னா பாத்துக்குங்களேன். டேய், இனிமேலும் உன் நாடகத்தை நாங்க நம்பிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் எங்களை மாதிரி முட்டாளே இந்த உலகத்துல இல்லைன்னு ஆயிடும். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. நான் என்னமோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கீங்க. என் மேல எந்த தப்பும் இல்லங்கறதுனாலதான் என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குழந்தையை விக்க அட்வான்ஸ் வாங்கின நீ குற்றவாளி இல்லையா? நம்பிக்கை துரோகி. நிறுத்து மாலதி, நான் உன்னோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கே சம்மதிச்சேன். அவன் நன்றி கடன் செலுத்துறதுக்காக பணத்தை கொடுத்தான். சரி, எதுக்கு நம்ம அதை வேண்டாம்னு சொல்லணும்? அடுத்த குழந்தை மேல டெபாசிட் பண்ணலாம்னு தான் அதை வாங்கினேன். இதுல ஏன் சுயநலம் என்ன இருக்கு? எல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். அப்போ நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த ஜோசியர் கிட்ட குழந்தையால என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல வச்சது அது யாரோட நல்லதுக்காக? அவன் அப்படியே பிளேட்டை மாத்திட்டான். அயோக்கிய ராஸ்கல். வாய் மூடு. ஒரு நல்ல மனுஷனை போய் சொல்ல வச்ச நீதான் அயோக்கிய, அவர் இல்ல.
இத பாரு, நீ என்ன அயோக்கியன்னு சொல்லு, ராஸ்கல்னு சொல்லு, அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. ஏன்னா இத நீ பேசல, ஒரு குழந்தை இழந்த தாயா தானே பேசுற. பண்ணது திருட்டுத்தனம், இதுல அடுக்குமொழி வேற ஒரு கேடு. மாலதி, குழந்தை இழந்ததுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? அவன் உனக்கு மட்டும் தான் குழந்தையா? எனக்கும் குழந்தை தானே. உன் குழந்தை மேல உனக்கு உண்மையிலே பாசம் இருந்தா நீ இந்த மாதிரி செஞ்சிருப்பியா? ஐயோ, அத செஞ்சது அந்த ஏஜென்ட். செய்ய சொன்னது நீதானே? இப்ப நீ எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்க? முடிவா நீ என்ன சொல்ற? மரியாதையா இங்க இருந்து போயிடு, அதுதான் சொல்றோம். நான் என் பொண்டாட்டிட்ட கேட்டுட்டு இருக்கேன். உன்ன மாதிரி வெக்கம் கெட்டவன் கூட வாழ்ந்ததே நான் கேவலமா நினைக்கிறேன். என்ன கொலகாரி ஆக்கிடாத, மரியாதை வெளியே போயிடு. தாலி கட்டின புருஷனையே வெளியில போ சொல்றியா? வேணும்னா இந்த தாலியை கழட்டி கொடுக்கறேன், எடுத்துட்டு ஓடி போயிடு. இருக்கட்டும். இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. தொலைஞ்சு போன என் குழந்தைய நான் உயிரை கொடுத்தாவது தேடி கண்டுபிடிப்பேன். அப்ப வந்து நீ என் கூட வாழணும்னு கூப்பிட்டா வரமாட்டேன். நான் மட்டும் இல்ல, என் குழந்தையும் தான். நாங்க 2 பேரும் கண்காணாத இடத்துல போய் வாழ்றோம். ஆனா என்னையோ என் குழந்தையோ தேடிட்டு வராதீங்க, சொல்லிட்டேன். முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடுறத பத்தி யோசிப்போம். அம்மா, இந்த ஆளுகிட்ட என்னமா பேச்சு? பைத்தியக்காரன், நம்மள பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்கான். முதல்ல கதவை சாத்துமா. இந்த ஆளோட நிழல் கூட வீட்டுல படக்கூடாது. வாமா. என்னது, நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. குடும்பமே சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டு நம்மள கழட்டி விட்டுட்டாங்க. இடரா சுந்தரு, நீ ஒத்தாளா இருந்து இந்த குடும்பத்தையே காலி பண்ண தாண்டா போற. என்னண்ணே, என்னாச்சு? கொஞ்சம் இருமா, சிக்னல் போட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் அவசரமா போகணும், சீக்கிரம் வண்டி எடுங்க. அம்மா, அவசரமா போனோம்னாலும் ஆரம்பர போனோம்னாலும் கிரீன் சிக்னல் விழுந்தா தானமா போக முடியும். என்ன மச்சான், இங்கே போட்டுலாமா? ஏய் லூசாடா நீ. இங்க பப்ளிக்ல பிரச்சனை பண்ணோன்னு வச்சுக்க, விசாரணைலாம் கிடையாது, நேரா ஜெயில் தான். குண்டாஸ்ல உள்ள தாள்னான்னு வச்சுக்க, 1 வருஷம் வெளியில வரவே முடியாது. அப்ப என்ன பண்றது? ஏய், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ? நம்ம ஸ்கெட்ச் போட்ட வழியில தான் ஆட்டோ போய்கின்னு இருக்குது. அங்க வச்சு நம்ம காரியத்தை முடிச்சிடலாம். என்ன மச்சான்? நீ சொன்னது எந்த பிளான் வேஸ்டா இருக்கு? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. கொஞ்சம் சீக்கிரமா போகண்ணே. ஏய், அறிவு கட்டவனுங்களா, எரும மாடுங்க மாதிரி போறீங்களாடா பொறுக்கி பசங்களா. அண்ணே, வேண்டாண்ணே, பிரச்சனைக்கு எதுவும் போக இல்லைங்க வேண்டாம். மேடம். அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்காங்க. கருக்கு 4 கேள்வி கேட்டா தான் அவனுக்கு புத்தி வரும். ஐயோ, ஷூ, இவர் வேற. யோ, நடு ரோட்ல நின்னுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஜென்டில்மேன் கேக்குறாருல, பதில் சொல்ல மாட்டியா? யோ, அண்ணன் தான் காதை நோண்டிட்டு இருக்காருல, பார்த்தா தெரியல உனக்கு? ஏயா இப்படி அட்டூழியம் பண்றீங்க? டேய், இந்த பார், சும்மா வளவளன்லாம் பேசிக்கின்னு இருக்காத. ஒழுங்கா உசுரோட போயிடு. என்னய்யா, வண்டியை இடிக்கிற மாதிரி வந்துட்டு என்னையே முறைக்கிறீங்க? யோ, இடிச்சோமா, வண்டியை இடிச்சோமா, இடிக்கிற மாதிரி வருவான், ஆனா இடிக்க மாட்டோம். ஷூ, மோதுற மாதிரி வருவான், ஆனா மோத மாட்டோம்.
அதுக்காக எரும மாடு அறிவு கெட்டவனன்னு பேசுவியா? நீங்க பேசுறதுல என்ன நியாயம்? பாதிக்கப்பட்டவன் எதுவும் கேட்க கூடாதா? இப்ப என்ன பாதிக்கப்பட்ட நீ? அப்படியே நாங்க வண்டியை இடிச்சிட்டாலும் நீ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க போற. அதுக்காக நீ இடிச்சிட்டு போவியா? ஏய், என்ன சவுண்ட் விடுற? இடிச்சிட்டும் போவோம், தேவைப்பட்டா அடிச்சிட்டும் போவோம். இவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இப்படி அராஜகம் பண்றீங்க? தோடா மேடம் நம்ம கிட்டயே நியாயத்தை பேசுறாங்க. பின்ன வேகமா வந்து ஆட்டோ வெடிக்க வந்தது தப்பு இல்லையா? அத தட்டி கேட்க வந்த டிரைவரை அடிக்க கை போகுனது தப்பு இல்லையா? கரெக்ட் தான் எஜமா, நாங்க பண்ணது எல்லாம் தப்பு தான். அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இது பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். தகராறு பண்ணாம மரியாதையை வழி விடுங்க. அட என்னம்மா இவனுகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு ஃபோன் பண்ணா குண்டு கட்ட தூக்கிட்டு போக போறாங்க. அதுவும் சரிதான். என்னடா போலீஸுக்கு போறேன்னு சொல்றாங்க, நீ பேசாம இருக்கிற? அது வரைக்கும் அவ உயிரோட இருந்தா தானே. ஏய், ஏய், போன குடு. மரியாதையை போன குடு. என் வீட்டுக்காரர்கிட்ட உன்னை பத்தி சொல்லு வச்சுக்கோ. போன குடு. வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவியா? லூசா நீ? போலீஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கு ஃபோன் இல்ல, அப்புறம் எப்படி நீ உன் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணுவ? வேணா ஒண்ணு பண்றியா? என்னங்க அப்படின்னு கத்து. இந்த சினிமால ஹீரோ எல்லாம் வருவாங்க பாரு, கண்ணாடியை உடைச்சுக்கின்னு செவுத்த உடைச்சுக்கின்னு, அந்த மாதிரி வந்து உன் வீட்டுக்கார காப்பாத்துட்டோம். என்ன? யோ வேணையா விட்டுறியா? ஏய், வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நல்லா